Hello guys, good morning. Welcome back to Multi Language Fun. Guys, என்னடா இவன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னடா பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? ஸோ கைஸ், இப்போ டைம் வந்துட்டு 5:45 ஏர்லி மார்னிங். ஸோ எங்கள் ஊரில் இருக்கும் மாலிங்நாடு. ஸோ இப்போ என்னென்னா, மாலிங்நாடோட வெதர் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற ஒரு சில்னஸ், இங்கே இருக்கிற ஒரு கிளைமேட் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தான் காமிக்க போகிறேன். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது மட்டும் நான் 100% உங்களுக்கு வந்துட்டு எழுதி தரேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போ வந்துட்டு என் தங்கச்சி கூட வந்து வெளியே போகிறோம். இப்போ 5:45 எதுவுமே தெரியல வெளியில், டு பி ஹானஸ்ட். ஜஸ்ட் ஒன்று ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். எல்லா ஹபீபி தால். Guys, I'm ready. Let's go. Early morning, இப்போது 6 o'clock ஆகிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கோல்ட். ஈவன் பாருங்கள், மூன் வந்துட்டு இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இன்னும் வந்து இது வரல. அந்த சைட்லேருந்து கொஞ்சமாக வெட்டமாக தெரியுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் விடியட்டும், கொஞ்சம் பிரைட்னஸ் வரட்டும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், தென் we'll go. We already started the journey. Oh, it's very chill. ரொம்ப குளிராக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப குளிராக இருக்குது. என் பின்னாடி வந்துட்டு அப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் அவன் வந்திருக்கான். தங்கச்சி தான் வருவான்னு நினச்சேன், பார்த்தா இவனும் எந்திரிச்சு உட்காந்துருக்கான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அன்பிலீவபிள். பாருங்கள், இன்னும் நைட்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சன்ரைஸு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் வரும் தெரியாது. லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் ஐஸ் ஆகுதுங்க. ரொம்ப ஐஸ் ஆகுது, சில்லுன்னு இருக்குது. அம்மா, எனக்கு வந்துட்டு அந்த குவைத்தில் அந்த -டிகிரி ஃபீலே வருது. ஏன்னா வந்து ஃபுல்லாக அந்த பனி அடிக்குது, எனக்கு தெரியுது, நல்லா நீட்டாக தெரியுது. அந்த பனி டியூ வந்துட்டு நீட்டாக அடிக்குது. அப்படியே வந்துட்டு அந்த சில்லர் இதுக்குள்ளே போன மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஓகே மாயா, எங்கள் ஊர் பஸ் பாருங்கள், இங்கே தான் நின்றுட்டுருக்கு. இந்த ஒரு சின்ன கிராமம், குட்டி கிராமம். ஆஹா, வேறு லெவலில் இருங்க. கையில் ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு காஃபி கொண்டு வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் எனிவே, அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐட்டம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே மாயா ஆஃப். கைஸ், நேற்று இந்த பாதையில் நான் வரும்போது பெரிய ஒரு பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் பார்த்தேன். பெருசுனா ரொம்ப பெருசு. மலை பாம்பா என்னன்னு தெரியல, எனக்கு பயமாயிடுச்சு. அப்படியே ஓடிட்டேன். பகலில் தான், இந்த மாதிரி டைம் எல்லாம் இல்லை. கொஞ்சம் நைட்டெல்லாம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு தான் இது. ஆனால் ஏன்னா இது இப்போ தான் வந்து இந்த சிமெண்ட் ரோட் பண்ணியிருக்காங்க. முதல்ல எல்லாம் சிமெண்ட் ரோடு இல்லை, கல் பெருசாக ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இதுலேயே வந்து நான் வந்துட்டு 8ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது இதுலேயே வந்து பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பர்ட் டிரைவராக இருப்பேன்னு, ரைடராக இருப்பேன்னு. பாருங்கள், கொஞ்சம் இப்போ வந்து வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சைடெல்லாம் வெளிச்சம் தெரியுது. அந்த சைடெல்லாம் நல்லா நீட்டாக வெளிச்சம் தெரியுது இப்போது. ஓகே மாயம்மா, கிளாரிட்டி உண்டா? ரூட்லலாம் நான் வரும்போது ஃபஸ்ட்டெல்லாம் நடந்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நடந்துட்டு போகணும். இங்கேருந்து நடந்துட்டு போயிட்டு அங்கே வந்து பஸ் ஏறணும். நினச்சி பாருங்கள், அப்போ வந்து நாங்கள் வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் பஸ்ஸுனா நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் நடக்கவும் முடியாது நம்மளால். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, இந்த மலையெல்லாம் பாருங்கள், மேலே முன்னாடி தெரியுது இல்லை, அந்த மலையெல்லாம் ஏறணும். அந்த மலை ஏறிட்டு அந்த சைடு போனால் தான் வந்துட்டு அந்த பஸ்ஸுக்கு நம்ம போக முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் டேடி மம்மியெல்லாம் இந்த ஒரு ஏரியாவில் இருந்துட்டு. ஹேட்ஸ் ஆஃப். பட் இப்போ வந்துட்டு இப்போ அப்படி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆகிற மாதிரி நம்ம ரோடு இதெல்லாம் டெவலப் ஆகிட்டு இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து மேலே ஒரு கடைக்கு வர்றதுக்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்போம். அந்த டைமில் நடந்ததெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான். சீரியஸ்லி, அப்போ இருக்கிற அந்த மாதிரி நடந்தவங்க தான் இப்போ வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க.
இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா காஃபி எல்லாம் வந்துட்டு காய போடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம். இதுக்கு கன்னடத்தில் வந்து கணான்னு சொல்லுவாங்க. காஃபி, நெல், அடைக்க அந்த மாதிரிலாம் சீசன் டைமில். இதுக்கு பேர் நம்ம ஊருக்கு பேரே காஃபி லேண்ட் தான். நமக்கு வந்து இது சிக்மங்களூரில் தான் இருக்குது. சிக்மங்களூரில் ஒரு பாட்டு இது. ஏன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இல்லை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதோட வியூ எல்லாம். நம்ம போன ரூட் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு நான் காமித்து தரேன். கைஸ், நான் எப்போதுமே இங்கே வரும்போது நம்ம இந்த ரூட்டில் வந்து நான் நடந்துகிட்டு இருந்தோம்ல சின்னதில் இருக்கும்போது, அப்போ இந்த காடு வழியாக தான் வரணும். இந்த சைடு இந்த காடு இருக்குல்ல, இந்த சைடு தான் காடு இல்லை, சாரி இந்த தோட்டம் தான். இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், வாங்க காமிக்கிறேன். சின்னதில் வந்துட்டு இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து வருவோம். எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு எங்கள் டேடி மம்மி எல்லாம் வந்து இந்த வழியில் தான் நடந்துட்டு வருவாங்க. ஸோ ஏதாவது திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது ஏதாவது வாங்கிட்டு போகிறோம், ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டுன்னு போனாலும் இந்த வழியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ ஸ்டெப்ஸ் இல்லை. முன்னாடி வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, கல்லாக வச்சு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் ரோடெல்லாம் இருக்கிறதுனால இந்த வழி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே தோட்டத்தில் வேலை பண்ணுறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள், அங்கே ஒரு குளம் இருக்குது, அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். காஃபி வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு பாருங்கள், தண்ணி விழுந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம வந்து நடந்துட்டு வரும்போது இங்கே எப்போதுமே வந்துட்டு இந்த மேரி மாதா கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த கேண்டில் எல்லாம் பொறுத்துற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே காணும். அப்போ வந்து காயின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இங்கே போடுறது உண்டியல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எப்போதுமே ஒரு கேண்டில் வந்து பற்ற வச்சுட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லோரும் நம்ம வந்துட்டு அது நோ கிறிஸ்டியன், ஹிந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இங்கே வந்துட்டு கை கும்பிட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஈவன் எங்கள் டேடியும் கூட. அப்போ ப்ரே ஜி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பாருங்கள். இந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சவுண்டு உங்களுக்கு இப்போ கேட்குதா? அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த தண்ணி குதிக்கிற சவுண்டு. Yes. Did you hear that? That sound. இங்கே வந்து நான் பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து யாரோ ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு ஒரு எல்லோரும் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இன் பிட்வீன் வந்து கேப்பில் வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு யாருமே இல்லை, டோட்டலாக டெமலிஷ் ஆகிருக்கு. அப்புறம் இது மேபி 2-3 பேர் ஓனர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் டாட்டா குரூப்ஸ் வாங்கியிருக்காங்களோன்னு தெரியல. டாட்டா குரூப்ஸ் இது இல்லை டாட்டா குரூப்ஸா இல்லை, டாட்டா குரூப்ஸ் இல்லை, வேறு ஏதோ ஒரு கம்பெனி, நர்மதான்னு நினைக்கிறேன். அந்த சைடு பேர் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த சைடு எதுவுமே இருக்காது. இப்போ வந்துட்டு அந்த ஒரு பயம் இருக்கும் நமக்கு வந்து வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, வந்து ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸாக தெரியுது உங்களுக்கு. வந்துட்டு எல்லாமே க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது இல்லை. அந்த டைமில் அப்படி இல்லை, ரொம்ப ஒரு காடு மாதிரி தான் இருக்கும், வர்றதுக்கே பயமாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து நம்ம இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லான ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அந்த ஒரு டீ எஸ்டேட்டை பார்த்துட்டு அங்கே வந்து டீ ஒன்று சாப்பிட்லாமாங்க. പക്ഷേ മിസ്റ്റ് കവർ ആയിട്ടില്ല അല്ലേ? മിസ്റ്റ് ഇല്ല.
ஸோ இல்லைன்னா நம்ம வந்து வரும்போது அந்த ஒரு மிஸ்ட் மாதிரி இது என்னது பயந்துட்டேனே ஆகுது அந்த ஒரு கோல்டு. அங்கே பாரு சன்லைட் வந்து அங்கே அந்த அந்த மலை மேலே விழுது பாரு. யூ கேன் see that beautiful sunrays. அப்புறம் இன்னொன்று அங்கே பாரு അവിടെ ஜூம் ചെയ് മായ. പക്ഷെ അത് ഇവിടുന്ന് ക്ലാരിറ്റി ആയിട്ട് കിട്ടുന്നില്ല, അവിടെ നിർത്തണം. அப்புறம் இங்கேருந்து நியர்பை பிளேசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து நியர்பை பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ பை த வே இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி லாஸ்ட் டே இன் த சென்ஸ் இன்றைக்கி கிளம்புறேன். ஸோ அதனால தான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கேன். பார்த்தீங்களா பியூட்டிஃபுல் வியூ இல்லை? பியூட்டிஃபுல். அப்போ குளிர்ண்ணா யா அது கவர் பண்ணு, அது கவர் செய். வாவ். ஏன்னா சின்னதுலலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பட் வந்து இது நமக்கு வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் இப்போ குவைத்தில் இருக்கிறதுனால பார்க்குற ஒரு சின்ன சின்ன பொருளும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக தான் தெரியும். இங்கே பாருங்கள், இது காஃபி பல்பிங் பண்ண ஒரு இது காஃபியோட வேஸ்ட் அது. ஆனால் வந்து அதோட நாற்றம் இருக்குல்ல, ரொம்ப கேவலமான நாற்றம் ஃப்ரெண்ட்ஸ். మైమా కవర్ ఇట్. జూమ్ చేయి, జూమ్ అవుట్ చేయి, ఆ టీ எஸ்டேட்னு கவர் செய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஊட்டி ஸ்டைலில் இருக்குல்ல, ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்குல்ல. எங்கள் ஊரும் வந்து ஊட்டிக்கு கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். താഴത്ത് പോയി നോക്കിയിട്ട് വരാം അല്ലേ? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு காலத்தில் நம்மளோட இடம் தான். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, ஒரு காலத்தில் நம்மளோட இடம், இன்றைக்கி வேறவங்களோட இடம். இதுதான் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே போகலாம். அங்கே வந்துட்டு காஃபி டீ ஏதாவது கிடைச்சா வாங்கி குடிக்கலாம். ஏன்னா தெரியல எதுக்கு இங்கே ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு. மேபி டூரிஸ்ட் இந்த சைடு வர்றது கம்மியாக இருக்கோ என்னமோ தெரியல. ஆனால் ரொம்ப குளிருது ஃப்ரெண்ட்ஸ். -டிகிரி. இப்போ நம்ம அந்த தோட்டத்துலேருந்து வந்தோம்ல, அங்கேயும் இந்த அளவுக்கு குளிர் இல்லை. ஏதோ ஒரு கோயில் நினைக்கிறேன். ஆமாம், கோயில் தான்.
இதுதான் வந்துட்டு இந்த ஏரியா பேர் வந்து கெலகூர்னு சொல்லுவாங்க. கெலகூர் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். கெலகூர் டீஸ். മായം வந்து ഒരു ചായക്കട ഓപ്പൺ ആയിട്ടില്ല. ഇറങ്ങി രണ്ടുപേരും ഇറങ്ങി. கைஸ் இது எங்கள் ஊர் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி பாருங்கள். இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இங்கே வந்து டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் அவங்களுக்கு. இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணாலும் சூப்பராக ஓடும். அந்த காலத்தில் எங்கள் டேடி இந்த ஏரியாவில் தான் கடை வச்சுருந்தாங்க. காமிச்சால அது நம்மளோட இடம்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, நம்ம வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு என்னது ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. பட் வந்து இது வந்துட்டு ஒரு மெயினான ஏரியானா இது வந்துட்டு நமக்கு பெங்களூருக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து நமக்கு கலசா போவாங்க. கலசானா ஹொர்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளுக்கு ரொம்ப ஃபேமஸ். அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டூரிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற ரூட் இது. நான் சொன்ன மாதிரி இப்போ கெலகூரில் வந்துட்டு மெயினாக நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்ததே இந்த ஒரு டீ குடிக்கிறது தான். ஏன்னா வந்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து டீ குடிக்கிறதுனா வந்துட்டு அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கு. அமேசிங். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்களா அந்த ஒரு இது போகுது இல்லை, அதுதான். ஏய் அப்போ ஓகே, இது வந்துட்டு நம்ம இப்போ போகிறது வந்துட்டு இது കെലഗൂർ മേഗൂർ പറഞ്ഞെങ്കിൽ മുകളിലിരിക്കുന്ന സ്ഥലം, മുകളിലിരിക്കുന്ന നാട് വേണ്ട. കെലഗൂർ പറഞ്ഞാൽ താഴത്തിരിക്കുന്ന നാട് വേണ്ട. இப்போ நம்ம போனது முകളിலிருக்கிற நாடு. சாரி, நம்ம போகிறது இப்போ மேலே இருக்கிற நாடு. அதுக்கு தான் வந்து மேகூர்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு தான் கெலகூர்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க போகலாம். இங்கேயும் வந்துட்டு ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. சர்ச் மாதிரியா மேரி மாதா ஸ்டாச்சு, அது ஞாபகம் இல்லை. பட் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு வந்து இந்த சைடு வரும்போது ஒரு வால்பாறைக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இடம், வேறு லெவலுக்கு. இதெல்லாம் அவங்க வந்து வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து லைன் வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாயமா இதா இந்த இதுதான் வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது, பங்களா ஆஃப் இந்த ஆஃபீஸ், நோ அட்மிஷன் வித்வுட் பர்மிஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதான் இதுதான் வந்துட்டு மேரி மாதாவோட ஸ்டாச்சு. நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். அப்போ பிரேஜி നന്നായി പഠിക്കണം, നമ്പർ 1 ആയിട്ട് വരണം. കുവൈറ്റിലേക്ക് പോയിട്ട് സ്കൂളിലേക്ക് തന്നെ പോകണം. കറക്റ്റായിട്ട് പറ, അത് മാത്രം കറക്റ്റായിട്ട് വരുന്നില്ല. ബ്യൂട്ടിഫുൾ വ്യൂസ്. അത് നമുക്ക് അപ്പുറത്തെ ഇത് ഫുൾ കവർ ചെയ്യും. இது வந்து டீ. இன்னும் அந்த சைடெல்லாம் போனால் இன்னும் நல்ல வியூ எல்லாம் இருக்குது. இந்த சைடு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இந்த சைடு போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் வந்து சின்னதில் இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். ஆமாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இல்லை இந்த கம்பெனியோட ஹாஸ்பிட்டலான்னு தெரியல. இந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்கல்ல அவங்களோட, இந்த எஸ்டேட் நடத்துகிறாங்கல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். லேபர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு வர்ற மாதிரிலாம் நான் வந்திருக்கேன் இங்கே. ஐஸ், யா இட்ஸ் ஃப்ரோசன். சி ஃபோட்டோ எடுக்கணுமா? ஏன் உள்ளே போய் நிற்கோ, ഷോർട്സ് നോണി വീഡിയോ എടുത്തു തരാം. ഇത് ഇവിടെ എന്തുകൊണ്ട് പറഞ്ഞു? ಲೇಕಾ? ஒரு லேக் இது ಅಂತೆ. லேக் இருக்காமா, நான் பார்க்கல, இவ தான் சொல்லிட்டு இருக்கா. வாங்க போய் பார்க்கலாம். லேக் இருக்குன்னு சொல்கிறா, நல்ல வியூ இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் இது வந்து எனக்கு ஊட்டி மாதிரி தான் தெரியுது. வா, இந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து வரும்போது இருந்துச்சுல்ல அந்த ஒரு மலை பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அந்த சன்லைட் மட்டும் அதுக்கு மேலே செப்பரேட்டாக விழுது இல்லை. வா, பியூட்டி, தேட்ஸ் அ பியூட்டி. ഇപ്പുറത്ത് വരുത് അങ്ങനെ. അവിടെ ഉണ്ട്. പക്ഷെ നമ്മുടെ സൈഡ് അത്ര കുളിരില്ലല്ലോ മഴ, ഇവിടെ തന്നെ കുളിർ കൂടുതൽ. வீடு இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு அந்தளவுக்கு குளிர் இல்லை. இங்கே தான் வந்து குளிர் தண்ணி.
ஊரில் இருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வந்துட்டு இந்த யானைக்கு வந்துட்டு தீனி போடுவாங்க. இந்த மரத்தோட இலை தான். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு கல் எடுப்பாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது ஏர்லி மார்னிங் நம்ம வந்து இந்த பனங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பனை தான் இது ஆக்சுவலி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதோட கல். இது மட்டும் இல்லாமல் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணு மாயமா, அங்கே தெரியுதுல்ல, அது வந்துட்டு ஒரு ஸ்கூலு. ஆனால் இப்போ இல்லை, அப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்னால் நிறைய பசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாம் யாருமே இல்லை. ஸோ அதனால் அது டோட்டலாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி மூடிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கூலு வந்துட்டு இவங்க தான், இந்த மேகூர் எஸ்டேட்காரங்க தான் வந்துட்டு அந்த இது பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. என்னது அந்த ஸ்கூலை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வேறு ஹோம் ஸ்டே வேறு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேகூர் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்காமா. அது வந்துட்டு நம்ம இது அங்கே போகலை. பாருங்கள், டிராக்டரில் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் வராங்க. விடவா தெரியும். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அஸ்ஸாம்காரங்க தான் வந்து வேலைக்கு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான். எல்லா தோட்டத்து வேலைக்கெல்லாம் வந்து அஸ்ஸாம்காரங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கியபை பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்காரங்க வந்து வேலையே இல்லை. வேலை இல்லைன்னா நம்ம ஊருக்காரங்க டிமாண்ட் அதிகமாக பண்ணுறதுனால வெளியூரை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சைடு ஆளுங்க. சரி, ஓகே மாயம்மா, நம்ம கிளம்பலாமா? அவ்வளோதான். ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கே வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த ஒரு குட்டி வீடியோ இங்கே முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் போடுங்க. என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். சியர்ஸ்.